ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாயிண்ட் டு பாயிண்ட் சேனல். இன்றைக்கி பெரும்பாலான மக்களோட தேவை என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசை எங்கே எதில் எப்போ எப்படி முதலீடு பண்ணி அதிக லாபம் சம்பாதிக்கலாங்கிறது தான் இருக்குது. ஆமாங்க, வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரைக்கும் தான் நாம் காசு சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறமா நாம் சம்பாதிச்ச காசை நம்ம காசு சம்பாதிச்சு தரணும். அதான் ஆக்சுவல் க்ரோத்து. இப்போது நம்மளுடைய இன்கம் ப்ராட்லியாக ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பேசிவ் இன்கம். இப்போது ஆக்டிவ் இன்கம்னா என்னென்னா, வியாபாரமோ தொழிலோ நாம் அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் இருந்தால் தான் நமக்கு காசு கிடைக்கும். அதில் அந்த வருமானம் தான் நமக்கு ஆக்டிவ் இன்கம். இப்போது பேசிவ் இன்கம்ங்கிறது அதுக்கு நேர்மாறு. நாம் தூங்கிட்டு இருக்கும்போதும் நமக்காக மற்றவங்க காசு சம்பாதிச்சு கொடுத்தாங்கன்னா அது பேசிவ் இன்கம். இப்போது பரம்பரை சொத்துல பார்த்தீங்கன்னா, அவன் பிறந்ததுலேருந்தே பேசிவ் இன்கம் என்ஜாய் பண்ணுவான். ஆனால் இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க வாழ்க்கையை ஆரம்ப காலகட்டத்தில் ஆக்டிவ் இன்கமில் தான் ஆரம்பிச்சாகணும். இப்போது ஆக்டிவ் இன்கமில் அவன் ஒருத்தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்கிறது இழிவு கிடையாது. ஆனால் ஆக்டிவ் இன்கம்லேயே நம்ம கடைசி வரைக்கும் தங்கிடுறான் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. இப்போது இந்த ஆக்டிவ் இன்கமில் இருக்கவங்க என்ன செய்யணும்? அவங்க அவங்களுக்கு வர வருமானத்தை ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 5 ரூபா சேமித்து, அதுக்கு அந்த 5 ரூபாயை ஒரு மூலதனம் 5 ரூபாயை சேமித்து ஒரு மூலதனத்தை உருவாக்கி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முதலீடு பண்ணி அதன் மூலமாக அவங்க ஒரு வருமானத்தை பார்க்கணும். அதான் செகண்டரி சோர்ஸ். சரிங்களா? ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஆக்டிவ் இன்கமில் இருக்கிறவங்க எப்பவுமே ஆக்டிவ் இன்கமில் இருக்கிறவங்க, அதாவது இதில் அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா, அடமெண்ட், அதாவது அக்ரெசிவ் ஆக்டிவ் இன்கம். இவங்க வாழ்க்கையில் ஆக்டிவ் இன்கம்லேருந்து பேசிவ் இன்கமுக்கு மாறணும்னு என்றைக்குமே யோசிக்க மாட்டாங்க. அதாவது செகண்டரி சோர்ஸை கிரியேட் பண்ணணும்னு என்றைக்குமே திங்க் பண்ண மாட்டாங்க. எப்போ திங்க் பண்ணுவாங்க தெரியுங்களா? காலம் கடந்த பிறகு. இப்போ அவங்களுக்கு ஒரு 60-70 வயசு ஆகி போச்சுன்னு வைங்க, அப்போ தான் யோசிப்பாங்க, அடடா நம்ம ஒரு செகண்டரி சோர்ஸை நம்ம லைஃப்பில் நம்ம கிரியேட் பண்ணவே இல்லைன்னு அப்போ யோசிப்பாங்க. அப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இவங்க ஒரு 10 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா 5 ரூபா சேர்த்து வைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பேசிவ் இன்கமாக மாற்றுது. ஆனால் அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எனக்கு 10 ரூபா சம்பாதிச்சா 15 ரூபா செலவு ரெடியாக இருக்குதுங்க, எனக்கு நான் எப்படிங்க சேர்த்து வைக்கிறது அப்படின்வாங்க. சரிங்களா? இவங்க செலவு பண்ணது போக மிச்சம் இருந்தால் சேமிப்பாங்க. ஆனால் பேசிவ் இன்கமரோட குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க சேமிச்சது போக தான் செலவே பண்ணுவாங்க. அதான் அவங்களுக்கு உள்ள ஒரு பெரிய குவாலிட்டி. இவங்களுக்கு 100 ரூபா ஆக்டிவ் இன்கமருக்கு 100 ரூபா சம்பாதிச்சும் போதும் அவங்களுக்கு கைக்கு வாய்க்கும் பத்தாது. 1000 ரூபா சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு கைக்கு வாய்க்கும் பத்தாது. எப்பவுமே அவங்களுக்கு பத்தலை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க நேச்சர் அப்படி. இப்போ இவங்க எப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறான்னு வச்சுங்களேன், தேவை இருக்கோ தேவை இல்லையோ எல்லா பொருளையும் வாங்கி குவிப்பாங்க. இப்போ வரட்டு கௌரவம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி அக்ரெசிவ் ஆக்டிவ் இன்கம் இருக்குது. எதிர் வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டானா நாமளும் கார் வாங்குவோம். அதுக்கப்புறம் அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த ஒரு கௌரவத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க. கடை வாங்கியாவது செய்வாங்க, மாத கடைசியில் கடை வாங்கி தலையை சொறிவாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்கிற பெரிய சிக்கல். இவங்க எப்போ காசு சம்பாரித்து சேர்த்து வைக்கிறது? இப்போ இது பேசிவ் இன்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களோட நிலைமை இன்னும் கொஞ்சம் பரிதாபம். நாங்கள் பேசிவ் இன்கம் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க நிலமை பரிதாபம்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாம், பேசிவ் இன்கம் பண்ணால் ஓகே. ஆனால் அக்ரெசிவ் பேசிவ் இன்கம் இருக்கிறோட நிலமை தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் எப்படி ஆக்டிவ் இன்கம் இருக்காங்களோ அதே மாதிரி அக்ரெசிவ் பேசிவ் இன்கமும் இருக்காங்க. சரிங்களா? அக்ரெசிவ் பேசிவ் இன்கம் வேறு எப்படின்னா, ரொம்ப கஞ்சத்தனம், எல்லாத்துலேயும் கஞ்சத்தனம், எல்லாத்துக்கும் வட்டி கணக்கு பார்ப்பாங்க. இப்போ வீட்டில் போயிட்டு ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த பொருள் இப்போ வாங்கணும்னா இவ்வளோ செலவாகும், அது வட்டி கட்டுமா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஐயோ, இந்த வட்டி கூட இந்த பொருள் உதவாது, அப்போ அந்த பொருளை நம்ம வாங்காமலே இருந்துருவோம் அப்படின்ற எண்ணத்துக்கு தான் வருவாங்க. இப்போ இந்த அக்ரெசிவ் பேசிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா, அவரை சார்ந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்பவுமே அவங்க ஒய்ஃபே சொல்லுவாங்க, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் வாழ்க்கையில் என்னத்த சுகத்தை கண்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ஆள். அவங்க கஞ்சத்தனத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எப்பவுமே வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இன்னும் ஒரு வியர்க்கானம் பேசுவாங்க சிலர். சாதா வாட்சில் டைம் பார்த்தாலும் ஒஸ்தி வாட்சில் டைம் பார்த்தாலும் டைம் ஒன்று தானுங்க, கட்டாந்தரையில் பார்த்தாலும் பஞ்சு மத்தியில் பார்த்தாலும் தூக்கம் ஒன்று தானுங்க அப்படிம்பாங்க. ஃப்ளைட்டில் நான் எக்கனாமிக் கிளாஸில் போனாலும் பிஸ்னஸ் கிளாஸ் போனாலும் போய் சேர்ற இடம் ஒன்று தானுங்க அப்படின்வாங்க. இப்போ எல்லாம் ஒன்று தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதில் சுகம்னு ஒன்று இருக்குல்ல, அது திட்டமிட்டு அவங்க மறைச்சிருவாங்களா இல்லை அவங்க அறியாமையினால சொல்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்க அவங்க செய்கிற இது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக. இவங்க இப்போ அதனால் இப்போ அவங்க வாழ்க்கையை என்ஜாயே பண்ண மாட்டாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்னா 500 ரூபா ஆகுதுன்னு வச்சுங்க. இவர் என்ன பண்ணுவார், நம்ம காய்கறி வாங்கி போட்டால் குடும்பத்தோட நம்ம 500 ரூபாய்க்கு வாரம் ஃபுல்லாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்ணுவார். அப்போ அவர் எதை தான் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுவார்? இப்போ எங்கள் ஊரில் ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் அந்த கிராமத்தில். அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும். ஒரு ஏரிக்காரன் மேலே ஏறி நின்று பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவரோட வயல்வெளி தாங்க. அந்த ஊரில் முக்கால்வாசி ஜனங்க இவர் வயலில் தான் வேலை செய்கிறாங்க. இவர் தான் மரக்காவில் அந்த படியால் கூலி கொடுப்பாரு. அவ்வளோ பவர்ஃபுல்லான மனுஷன், பெரிய கோட்டி சொல்கிறேன்.
ஆனால் அவர் வாழ்க்கையில் வந்து இந்த ஷர்ட்டே போட மாட்டாருங்க. அவர் ஏன் ஷர்ட் போட மாட்டாருன்னு தெரியல. அந்த நாள் கிராமத்தில் ஸ்டைலாக என்னன்னு தெரியல, ஒரு துண்டு தான் போத்திக்குவார் எப்பவுமே. காலில் செருப்பு போட மாட்டார். வெயிலோ மழையோ சேரோ சகதியோ அவர் நடந்தே போவார். அவரோட ஸ்பெஷல் குவாலிட்டி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கவனிச்சதில் அவர் பஸ்ஸில் போக மாட்டாருங்க. பஸ்ஸில் போனால் அவருக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆகிடும்ட்டு ஒரு பயமா, அந்த இன்ஜின் வந்து தடன்னு ஓடுது, அது ஏதோ சத்தம் அவருக்கு பயம்னு சொல்கிறார். அது உண்மையாக போய் நமக்கு தெரியல. அவர் பஸ்லேயே போனதில்லை. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோன்னா நடந்தே தான் போவார். அவர் சின்ன சின்ன கிராமத்துக்கு போனோன்னா அவர் நடந்தே போயிடுவார். அப்போ அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து நோய்வாய்ப்பட்டுட்டார். அவர் பெட்டில் படுத்துட்ருக்காரு. அவரை சுற்றி இப்போ பசங்க இப்போ மருமவ பேரன் பேத்தி எல்லாரும் நிற்கிறாங்க. மருத்துவருக்கு சொல்லி விட்டாங்க. மருத்துவர் அந்த நாளில் பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை. மருத்துவர் வீட்லேயே வந்து வைத்தியம் பார்ப்பார். ஒரு ட்ரங்க் பொட்டி மாதிரி ஒன்று தூக்கிட்டு வருவார். அவர் தூக்கிட்டு வந்து மருத்துவர் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, இவர் நாடி பிடிச்சி பார்த்துட்டு சொல்லிடுறாரு, நீங்கள் அவருக்கு கடைசி ஆசை எதனா இருந்தால் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாரையும் இப்படி மங்கள பார்க்குறாரு. அவரால் லேசாக தான் பேச முடியுது. அவர் கண்ணில் வாயிலெல்லாம் அப்படியே சொல்லு வடியுது. மூத்த பையன் வந்து காது கிட்ட குனிஞ்சு, இப்போ அவனுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கான்ட்டு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, கடை தெருவில் இந்த மிட்டாய் கடையில் ஒரு கருப்பு கலரில் அந்த ஒரு குலாப் ஜாமுன் இருக்காங்கடா, வச்சிருக்காங்க, அது சாப்பிட்ணும்டா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிறாரு. பாருங்கள், அவர் நினச்சிருந்தா என்ன மிட்டாய் கடையே வாங்கியிருக்கலாம். ஆனால் இவர் வந்து அந்த ஆசையை அடக்கி வச்சுட்டார். கடைசி வரைக்கும் அதை கடைசி காலத்துலலாம் சாப்பிட்ணுன்னு அவர் நினைக்கிறாரு. பாருங்கள், இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அந்த நாளில் வண்டி வாங்கினது எடுத்துன்னு ஓடுறாங்க. அந்த குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே அவர் இறந்துடுறாரு. இப்போது அவரோட இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அவரோட ஃபோட்டோக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இந்த கருப்பு குலாப் ஜாமுனே வைக்கிறாங்க, இலையில, வாழை இலையில. என்ன பிரச்சனை, அவர் தான் வந்து சாப்பிட போகிறாரு. அப்போ பாருங்கள், அவர் இருந்த வரைக்கும் வந்து அவரால் எதையும் அனுபவிக்கல. இது வந்து அக்ரெசிவ் பேசிவ் இன்கம். அப்போ என்ன தாங்க பண்ணுறது? பேசிவ் இன்கம் அக்ரெசிவாக இருக்காதீங்கன்ற நான். இப்போ ஆக்டிவ் இன்கம் அவளையும் இருந்தாதீங்க, பேசிவ் இன்கம் அக்ரெசிவும் பண்ணாதீங்க. ரெண்டுத்துக்கும் நூல் பிடிச்ச மாதிரி நடுவில் மாடரேட்டாக போங்க. அப்படி ஒரு செகண்டரி சோர்ஸை கிரியேட் பண்ணால் அது நான் சேஃபாக இருக்கும். இப்போ எத்தனை செகண்டரி சோர்ஸ் கிரியேட் பண்ணுறது, செகண்டரி சோர்ஸ் தேர்ட் சோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, அது உங்கள் தேவைக்கு ஏற்ப உங்களுடைய நீட்ஸை பொறுத்து தான் இருக்காது. நீங்கள் செகண்டரி சோர்ஸ், தேர்ட் சோர்ஸ், ஃபோர்த்து சோர்ஸ், ஃபிஃப்த் சோர்ஸ் எத்தனை வேணால் கிரியேட் பண்ணிகிட்டே போங்க. இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, இந்த செகண்டரி சோர்ஸ், தேர்ட் சோர்ஸ் எல்லாம், இதெல்லாம் வந்து அந்த நாள்லேயே ராஜாக்கள் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டை ஆண்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜாக்கள் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போது அந்த நாளில் வந்து ராஜாக்களுக்கெல்லாம் கோயில் கட்டுறதுல ரொம்ப ஆர்வம். சரி, கோயிலை கட்டிடுவாங்க. கோயிலை பராமரிக்கிறது யார்? அப்போ அந்த ஊரில் வந்து தலையாரி மாதிரி ஒரு முக்கியஸ்தர் ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு ஆளை கொண்டு போய் ராஜா முன்னாடி நிற்க வச்சு நாமினேட் பண்ணுவார். அவர் ராஜாவும் அவருக்கு வந்து ஒரு 10 கறவை பசுகளை கொடுத்துருவார். இப்போ இதுலேருந்து வர வருமானத்தில் நீ வந்து இந்த கோயில் பராமரிப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ ராஜாவுக்கு டென்ஷன் ஃப்ரீ. அவர் வந்து ஒரு 10 பசுவை கொடுத்துட்டாரு. இப்போ அவர் வேலையை பார்க்க போயிடுவார். இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரு மாதம் கழிச்சு திரும்ப வந்து அந்த ஆள் வந்து ராஜா முன்னாடி வந்து அவருக்கு தலையை சொல்லி நிற்பார். ராஜா, எண்ணெய் வாங்க காசு இல்லை, திருச்சல் வாங்க காசு இல்லை, எதையாவது ஒன்று சொல்லுவார். கோயில் பராமரிப்பார், செலவுக்கு இது வேணும் அது வேணும்னு நிற்பார். இப்போ ஒரு வாட்டி அவர் இதை பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் ராஜா அதை பற்றி கண்டுக்க மாட்டார். இப்போ அவர் ஃப்ரீ, அவர் வேலையை பார்க்கலாம்ல. அதனால் இந்த செகண்டரி சோர்ஸ்ன்ற, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த செகண்டரி சோர்ஸ்ன்ற விஷயத்தை அந்த நாள்லேயே எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதுன்னு சொல்ல வரேன். இப்போ அந்த செப்பு தகட்டில் பொறிப்பாங்க பாருங்கள், அதில் சில வார்த்தைகள்லாம் டெக்னிக்கலாக வந்து போடுவாங்க. அந்த நாள்லேயே போட்டிருக்காங்க. வானமும் பூமியும் உள்ளவரை, காற்றும் நிலமும் ஆகாயமும் உள்ளவரை, சூரியனும் நிலவும் உள்ளவரை, நதியும் கடலும் உள்ளவரை, அப்படி ஏதோ போடுவாங்க. போட்டு நீயும் உன்னுடைய சந்ததியினரும் இந்த கோயிலுக்கு பராமரிப்பு பணி செய்ய கடமைப்பட்டவர் ஆவியர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. அந்த செப்பு தகடில் வந்து அதை பொறிப்பாங்க. அப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி அந்த கான்செப்ட் இப்போ இருக்கிற கான்செப்ட் அன்னிலேயே உருவாயிடுச்சுன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இந்த சொத்து வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கலாக வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த வார்த்தையெல்லாம் அப்பயே யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அது விடுங்க. இப்போது நம்ம அந்த மேட்டருக்கு வர வேணாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1954 57 தெரியல, அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும் படத்தில், மக்களை பெற்ற மகராசிங்கிற படத்தில். அதில் வந்து ஒரு பாடல் வரி, எல்லாரும் ஃபேமஸான பாட்டு தான் அது. அதாவது, சேர்த்த பணத்தை சிக்கனமா, செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்கிடுவாங்க செல்லக்கண்ணு. இதான் அந்த பாடலோட வரி. இதில் பாருங்கள், சேர்த்த பணத்தை சிக்கனமா தான் ஆக்டிவ் இன்கம், 600 ஆக்கிடுவாங்க அதுதான் வந்து பேசிவ் இன்கம். இப்போ இந்த பாடலோட வரியை மக்கள் வந்து கடைபிடிச்சு இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே கோட்டீஸ்வரங்களாக தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதனால் நம்ம வந்து அந்த ஆக்டிவ் இன்கம்லேருந்து பேசிவ் இன்கமுக்கு மாறணும். அதுதான் ஆக்சுவல் க்ரோத். ஆனால் அந்த ஆக்டிவ் இன்கம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களும் சில வியக்கானங்கள்லாம் பேசுவாங்க. நான் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேரும்போது 100 ரூபாய்க்கு சேர்ந்தாங்க, இப்போ எனக்கு 1000 ரூபா சம்பளம்னு வருவார். சரி, க்ரோத் தான். ஆனால் அது ஆக்சுவல் க்ரோத்தான்னு கேட்டால் இல்லை. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு க்ரோத்னு சொல்லிக்குவார். ஏன்னா அவர் ஒரு செகண்டரி சோர்ஸ் கூட கிரியேட் பண்ணலாங்க. அவர் நாளைக்கு கம்பெனி இழுத்து முடிட்டாங்கன்னா அவருக்கு குடும்பம் நடத்துறதுக்கு வந்துடும் இல்லையா? அதனால் வந்து இது க்ரோத் கிடையாது. எப்போ ஒருத்தர் அந்த ஒரு செகண்டரி சோர்ஸை உருவாக்கினா மட்டும்தான் அது வந்து க்ரோத்துன்னு சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஒருத்தர் காசு வருமானம் வந்துருச்சு, அதில் சேர்த்து வச்சிட்டாரு. சேர்த்து வச்ச காசை எங்கேயோ ஒரு இடத்துல முதலீடு பண்ணணும். அதில் வந்து பேசிவ் இன்கமாக நான் ஒரு காசு சம்பாதிக்கணும்.
இப்போ அந்த கட்டத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுறதுனால நான் ஒன்றும் பெரிய ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்ட்டோ இல்லை ஒரு பொருளாதார நிபுணரோ மேதையோ எக்கனாமிஸ்டோலாம் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவப்பட்டு முட்டி மோதி தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை எல்லாரோடையும் ஷேர் பண்ணணுன்றதுக்கான முயற்சி தான் இது. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம விலாவரியாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெயின்.